தூய்மையான ஒரு ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு அடுத்து தூய்மையான ஒரு ஆன்மாவுக்காக நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அந்த இடத்தில் அவரை பற்றி சில வார்த்தைகள் பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே அவை தூய்மையாக இருக்க இறைவனை வாங்கிக்கொண்டு நான் இதை வாசிக்கின்றேன். உயிர்க்கிழம் நாளில் உயிர் பெறும் அம்மா. உயிர்க்கிழம் நாளில் திரும்ப உயிர் பெறும் போது ஆட்சி அப்போ அண்ணனுடைய கல்லறைக்கு பக்கத்தில் என்னை காட்டால் அவையினுடைய கையை பிடித்துக் கொண்டு ஆண்டவரை எதிர்கொள்ளலாம் என்று சொன்ன அம்மாவை அவர் விருப்பப்படியே ஊரிலேயே அடக்கம் செய்கிறார். ஒரு தாயின் கடைசி விருப்பத்தை செய்வதுதானே ஒரு மகரின் தலையாய கடமை. தாயின் கடைசி ஆசையை எங்கள் பலரால் செய்ய முடியாத இன்றைய நிலையில் செல்லம் அதை செய்து முடித்திருக்கிறார். அது ஆண்டவனின் நியதி, அம்மாவின் கொடுப்பன. அம்மா இவர்கள் பலரைப் போலவே தான் பிறந்த இடத்தில் கடைசி காலத்தில் மீண்டும் குற்றார்களுடன் கூட வாழ வேண்டும், பிறந்த மண்ணிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அது நிறைவேறியுள்ளது. எப்படி என்று பிற்காலங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும் என்று ஆண்டவன் சொல்லியிருக்கிறார். உள்ளம் உருகி கேட்க வேண்டும், உண்மை அன்புடன் கேட்க வேண்டும். அம்மா உள்ளம் உருகி சுகம் செய்பவர். ஆண்டவர் அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அம்மாவை எனக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக தெரியும். செல்வம் அவரை ஊரில் போய் கூட்டிக் கொண்டு வந்த நாளிலிருந்தே எனக்கு தெரியும். செல்வம் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவர் வெளியே வந்து புன்னகையுடன் என்னை வரவேற்பார். எப்படி இருக்கீங்க என்று கேட்பார். அந்த வார்த்தைகள் உண்மையான அன்பை நான் கண்டிருக்கிறேன். செல்வத்தின் நண்பர்கள் அனைவரும் அவருக்கு சொந்த பிள்ளைகள் கொண்டவர். அவர் தன் பேரப்பிள்ளைகள் வைத்திருந்த பாசத்தை அவர் குரல் விட்டு அவர்களை அழைக்கும் போதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். இருவரும் செந்தூரி கஸ்தூரி என்று எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றுக்காக அழைத்துக் கொண்டிருப்பார். அதனால் தான் அவர் ஊருக்கு போவதா விடுவதா என்று முடிவெடுக்க முடியாமல் பலகாலம் தத்தளித்தார். இருந்தும் இறுதியில் தன் விருப்பத்தை செல்வத்தை கொண்டு நிறைவேற்றினார். செல்வத்திற்கு அவரை ஊருக்கு அனுப்பி வைப்பதில் விருப்பம் இருக்கவில்லை. குழம்பிய மனநிலையில் பலகாலம் அவதிப்பட்டார். இறுதியில் சூழ்நிலையும் தாயின் விடாப்புடியான வேண்டுதலும் அவரை ஊருக்கு கொண்டு போய்விடும் முடிவை எடுக்க வைத்தது. அது சரியான முடிவு, ஆண்டவனால் எடுக்கப்பட்ட முடிவு. இல்லையே தன் தாயின் இறுதி ஆசையை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டதே என்று செல்வம் கவலைப்பட்டிருப்பார். தன் உடலை தன் பெற்றோர்களுக்கு பக்கத்தில் புதைக்கவில்லையே என்று அம்மாவின் ஆன்மாவும் வந்திருக்கிறது. அம்மா முழங்கால் விரண்டிலும் மூட்டு வலி வந்து நடக்க முடியாமல் வீட்டில் உள்ள படிகளில் ஏற முடியாமல் கஷ்டப்பட்டார். ஒரு முழங்காலையாவது சத்திர சிகிச்சைக்கு உள்ளாக்குவதா விடுவதா என்பதை முடிவெடுக்க முடியாமல் செல்வம் கஷ்டப்பட்டார். கடைசியில் அதை செய்தார். அப்பொழுதெல்லாம் செல்லம் இதே பகலாக தன் தாயை கவனித்தார். தன் வேலையிலிருந்து ஒவ்வொரு மணி நேரம் தொலைபேசியில் அழைத்து அம்மா இருக்கிறேன் என்று கேட்டுக்கொள்வார். மத்தியானம் வீட்டுக்கு போய் சமைத்து கொடுத்து தான் திரும்ப வேலைக்கு போவார். ஊருக்கு போன பிறகு அவருடன் ஒவ்வொரு நாளும் தொலைபேசியில் பேசிக் கொள்வார். செல்வம் தன் கடமையை செவ்வனே செய்தார். விவாக எத்தனையோ இளைஞர்களுக்கு இடையிலும் மாமியாரை தன் கூடவே வைத்து 20 வருஷங்களுக்கு மேலாக கவனித்தார். போய் பிள்ளைகள் அவரை பேரப்பிள்ளைகள் அவரை போய் பார்த்து வந்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் கடன்களை ஒழுங்காக ஆட்சி முடித்தார்கள். ஒரு தாய்க்காருக்கு மேல் என்ன வேண்டியிருக்கிறது. தன் ஒரே ஒரு மகனை பெற்று வளர்த்து கல்வி புகட்டி மற்றவர் போலும் மனம் வாழ வைத்த தன் கடமை செய்த அந்த தாய்க்கு வேறு என்ன ஒரு மகனால் செய்ய முடியும். வருங்காலத்தில் சில்லாலைக்கு செல்வம் தன் மனைவி பிள்ளைகளுடன் சென்று அம்மாவின் கல்லறையில் ஒரு மலரை வைத்து வணங்கக்கூடியதாக செய்து அம்மா அங்கே சொல்கிறார். அவர் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். மகாலிங்கம் அவர்களுக்கு நன்றி. அடுத்து திருப்பலி வேளையிலே வணக்கத்துக்குரிய சந்திரகாந்தன் அடிகளார் கூறினார், அன்னை செல்வம் அவர்களை மடியிலே வைத்து சோக பாடல்கள் பாடுவார்கள் என்று. இப்பொழுது நாங்கள் பொருத்தமான காலத்துக்குள்ளே இருக்கின்றோம். விபூதி புதனோடு உயிர்ப்பு ஞாயிறு வரைக்கும் தவக்காலம். கிறிஸ்தவர்கள் தவம் இருக்கின்ற காலம் நோன்பு காலம். அந்த காலத்திலே கத்தோலிக்க இல்லங்களிலே துக்கராகம் தாடிசை என்று
அருமையான புலவர்களால் எழுதப்பட்ட பாடல்கள் ஒவ்வொரு வீடுகளிலுமே பாட வேண்டும். அந்த காலத்திலே வானொலிகள், திரைப்படங்கள் பார்க்க முடியாத அந்த 40 நாட்களும் அது குருபானவர்களுடைய கட்டளை. அந்த வரிசையிலே உங்களுக்கு தெரியும், இலங்கை வரலாற்றிலே சில்லாலை சின்ன ரோமி என்று அழைப்பார்கள். ஜோசேவாஸ் அடிகளார் அங்கே வாழ்ந்த சான்றுகள் இன்னும் இருக்கின்றது. அந்த வரிசையில் இன்னும் கூடுதலான பக்தி அங்கே இருக்கின்றது. அப்பொழுதுதான் அந்த பாடல்கள் பாடப்படும். இது அந்த உறவுகள் வாழுகின்ற இடவாலை, ஊரணி போன்ற இடங்களிலேயும் அது இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு பிடித்த அந்த பாடல் ஒன்றை பாடும்படி செல்வம் அவர்களை என்னை அன்போடு கேட்டார். ஏனென்றால் கிட்டத்தட்ட அவரையும் என்னை பார்த்தால் சில வேளை உருவத்திலே மேல் பக்கத்திலே ஒரு ஒற்றுமை தெரிந்தாலும் என்னுடைய வயது கிட்டத்தட்ட அவரும் நானும் ஒருவராக இருக்கின்றோம். அவருடைய அன்னையும் எனக்கு தெரியும். ஆகவே அந்த அன்னையை போன்று எங்களுடைய அன்னையும் இப்படியான தூக்க பாடல்களை வீடுகளிலே பாடுவதுண்டு, ஆலயங்களிலே பாடுவதுண்டு. அவருடைய விருப்பத்திற்காக அந்த அன்னை பாடிய பாடல்களிலே ஒரு சில பாடல்களை இப்பொழுது தருகிறேன். இந்த பாடலை தான் நாட்டுக்கூத்துகளிலே தாடிசை என்று சொல்வார்கள். இந்த ராகங்களை தான் அங்கே புகுத்தி பாடுவார்கள். எனது சோபனிரை துயரமே பெருகும் இயேசுவே சர்வதேவனே உமது எல்லையற்ற நான் நினை தழுவதேதெனில் உனது பாதமலர் தரையின் மீதினிலே உலவியோர் அடி நடந்துமே உலகுளோர்கள் வகு வருத்தமானதுய மாட்சிமை குளரதானீரோ உனது மக்கள் உலகில் திறம்பெறவே வாழ வைத்துயிர் கொடுத்தீரே அன்னையே உனது நினைவுகள் கசிந்து அழுதுமே கலங்குகின்றோ அதிபீதாவை போல் காவினிலோதிய
ஏதென்று கேளேன யோனே யூதர் பீடித்திடு தேகுரு முன்னேய இடித்தே மூர்க்க முள்ளவரமூழு துங்கோடி கொள்ளனும் ரீரோ கருணை பிரகாசமும் கண்ணோடி எங்கே என் மகனே ஞான காந்தி சேர்வன்னதி ஓங்கியடித்தாரோ மகனே இப்படி இந்த பாடல்கள் இறப்பு வீடுகளில் கூட நினைவு பாடுகின்ற பாடல்கள். இந்த பாடலை தான் இப்படியான பாடல்கள் தான் என்னுடைய தாயார் பாடியது. அவருக்கு ஞாபகத்துக்கு வந்து அவருடைய இறுதிச் சடங்கிலே கூட எனது மைத்துனர் ஒருவர் போய் அதை பாடி அவருடைய அடக்கம் செய்யப்பட்டது என்று அவருடைய யூடியூப் வழியாக பார்த்தேன். அந்த பாடல்களை தான் ஒரு நினைவு கூறும் விதமாக இந்த பாடல்களை எடுத்து வந்தேன். உங்களுக்கு தெரியும், இந்த சடங்குகளிலே நான் ஆரம்பத்தில் கூறினேன், முக்கியமான சடங்கு இப்படியான சடங்கு மரண சடங்கு. ஏனென்றால் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த உலகத்திலே நீடூழி காலம் வாழப் போகின்றோம் என்று. இது ஒரு வாடகை வீடு. இந்த உலகம் வாடகை வீட்டிலே இருந்துவிட்டு போவது போன்று போக வேண்டிய நாங்கள், ஆனால் இந்த உலகத்திலே இருந்து ஆடாத ஆட்டங்களை நாம் ஆடுகின்றோம். அதற்காகத்தான் சாவை நினைக்கும் பொழுது, மரணத்தை நினைக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் இந்த உள்மூச்சை வாங்கி விடுமாறு இறைவன் நம்மை படைத்திருக்கின்றார். உள்மூச்சு வாங்கும் பொழுது நாங்கள் நம்முடைய வாழ்வை குறிக்கிறது, மூச்சை வெளியிடும் பொழுது சாவை குறிக்கிறது. இவைகளை நாம் நினைவு கொண்டால் இந்த உலகத்திலே எவ்வளவு அற்புதமாக வாழலாம். அந்த வகையிலே வாழ்ந்தவள் தான் இந்த அன்னை. 84 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இறைவன் கொடுத்து வைத்திருக்கின்றார். எங்களுக்கு தெரியும், சாவுகள் 6 வயதில் இருக்கிறது, 16 வயதில் இருக்கின்றது, 50 ஏன் 112 வயது வரை கூட இருக்கின்றது. ஆனால் இந்த அன்னைக்கு 84 வயது, 84 வருடங்கள் இந்த உலகத்திலே இறைவன் அவரை படைத்து காத்து வழிநடத்தி வந்து இப்பொழுது வான் வீட்டிலே தன்னை சேர்த்திருக்கின்றார். அந்த வரிசையிலே அந்த அன்னையினுடைய உறவுகளிலே ஒருவர், அதாவது தூரத்து உறவுகள் என்று கூறக்கூடிய அளவிற்கு இன்னும் ஒரு நண்பர், அவரை சின்ன வயதிலே நான் பார்க்கும் பொழுது ஒரு பெண் குழந்தை மாதிரி தான் அழகாக இருப்பார். நாங்கள் அடிக்கடி சொல்லுவேன், அவரை ஒரு 8-9 வயதிலே அவரை பார்த்துவிட்டு சொல்லுவேன், மேல் கட்சி இல்லாத ஒரு பெண் பிள்ளை போல் இருக்கிறார் என்று. அப்படி அழகானவர். அவரும் எனக்கு ஒரு தூரத்து உறவு, என் செல்வத்திற்கு கூட ஒரு தூரத்து உறவு. அவரும் இப்பொழுது இந்த தாயினுடைய அன்னையின் இந்த அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக அன்போடு, உங்களுக்கு தெரியும், அவரும் அதாவது இலக்கிய வட்டத்துக்குள்ளே ஒரு இலக்கிய ரசனையோடு வெறும் கவிஞனும் எழுத்தாளரும் செல்வம். அவரை சுற்றியுள்ள வட்டங்கள் அத்தனையும் நல்ல எழுத்தாளர்களும் கவிஞர்களும் ஆய்வாளர்களும் அறிவாளர்களும். அந்த வயதிலே பட்டம் பெற்ற ஒரு அறிவாளர் வரன் அவர்களை இங்கே அன்போடு அழைக்கின்றேன். மாமனார் சித்ரா பிளேஸருடைய தந்தையார் 2002ஆம் ஆண்டவர். அப்போது கனடாவுக்கு வந்திருந்தேன். ஒரு கல்லூரியில் வேலை செய்தவங்க, கலைக்கல்லூரியில், தமிழ் கலை கல்லூரியில் அந்த நேரத்திலே ஒரு கூத்து போடுவதற்கு முயற்சி செய்தோம். அப்போ அண்ணாவியார் அந்தோனி பிள்ளை அவர்களை நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். தேடி அடைந்த போது
அவர் எனது ஊரை தெரிந்து கொண்டு என்னிடம் ஒரு புகழ் போட்டார். உனக்கு தெரியுமா இவன் செல்வம் உனக்கு சொந்தக்காரன்? எனக்கு தெரியாது, எப்படி என்று தெரியாது. நான் ஒரு 18 வயதிலே ஊரை விட்டு வெளியேறினேன். நான் எனது ஊரை சேர்ந்தவர்களிடம் தேடிக்கொண்டேன், இவர் எப்படி எனக்கு சொந்தம். அந்த நேரத்திலே அவர் இலக்கியங்கள் வழியாக என்னிடம் பரிச்சயமானவர். நான் கனடாவுக்கு வந்து ஒரு இளமை அளவிலே நான் நினைக்கிறேன் ஜேகரனுடைய நாடகம் யோக் தியேட்டரிலே போட்டார்கள். நான் வந்து ஒரு ஃபேக்டரி வேலையை முடித்து கொண்டு பஸ்ஸை பிடித்து இறங்கி அங்கே போனால் புத்தகத்தை வைத்துக்கொண்டு இவரும் செடியனும் நிற்கிறார்கள். வேறு ஒருவர் வரவில்லை. அந்த செக்யூரிட்டிக்காரோட பேசிக்கொண்டிருந்தேன். அப்போதுதான் இந்த பரன் என்ற பெயர் எனக்கு உருவானது. ஏனென்றால் கனடாவுக்கு வந்தவருக்கு அகதியாக நீங்கள் மாற போறீங்கன்னா உங்களுக்கு என்ன பேர் என்று உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்போ நான் தீர்மானிக்காத நேரம் அவர்கள் என்ன பேர் என்று கேட்டார்கள். நான் போய் இலக்கிய புத்தகத்தை எடுத்தேன், காலத்தை எடுத்தேன். எனக்கு முன்னால் நிற்பவர் செல்வம் என்று தெரியாது, செழியன் என்று தெரியாது. என்ன பேர் என்று கேட்டார்கள். சடன்னு அங்கங்கே பார்த்தேன். இங்கே ஒரு இடத்துல உமா மகேஸ்வரி என்று இருந்தது. படக்கண்டு மகேஸ்வரன் அப்படின்னு. அந்த மகேஸ்வரன் என்ற பெயரின் சுருக்கம் தான் வரன் ஆகியது. இந்த வரன் என்ற பெயரை திருப்பி திருப்பி உச்சரித்து ஒரு மந்திரமாக்கியவர் செல்வமன்னரின் தாயார். எப்போது அவர் வீட்டை போனாலும் என்னுடைய இருமல் சத்தத்தை கேட்டே வரன் அப்படின்பார். இன்னும் என்னுடைய காதல் ஒழித்து கொண்டு செல்வமன்னா எப்படி எனக்கு சொந்தக்காரர் என்பதை தேடி கண்டுபிடிக்க எனக்கு அடுத்த 2 ஆண்டுகள் ஆனது. அது விடுவிக்கப்பட்ட போது இன்றைக்கான மகளிர் தினத்தில் நினைவு கூறப்பட வேண்டிய அருமையான பெண்ணாக செல்வமன்னாவின் அன்னையாரை நான் நினைவு கூற முடியும், உங்கள் முன் வைக்க முடியும். அவர் தனது வாழ்வில் மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டு அதை சிறப்பாக வாழ்ந்து, மிக சவாலுடன் வாழ்ந்து, நிறைவாக வாழ்ந்து நிறைவேற்றியவர். அப்படித்தான் நான் அவரை பார்க்கிறேன். போதாதற்கு அவர் என்னுடைய பாட்டனாருடைய நம்பியாகவும் இருந்தார். எப்போ போனாலும் என்னுடைய தாத்தா பாட்டனோட பேரை சொல்லி அருமையாக இருக்கிறானா அப்படி இருக்கிறான் ஒரே ஒரு அருமையான புன்னகை இருக்கும் போது, அது புன்னகைன்னு சொல்ல முடியாது, சிரிப்பு. ஆனால் அதன் 1000 அர்த்தங்களுக்கு மிக எளிமையாகவும் உங்களால் மறக்க முடியாதமான புன்னகையாக இருக்கும். இந்த இடத்துல இன்னும் ஒரு சில சொற்களை இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல விரும்புகிறேன். செந்தூரி கஸ்தூரி நிறுவனம். Your அப்பா enriched your physique, nourished your psyche and left behind a lot of emotional values. Don't be embedded in a nostalgia. Instead of that, you can revive her values. That's what I could advise you. After that, வயத்துள் வாழ்வாங்க வாழ்வார் வானுரையும் கையில் வைக்கப்படணும் என்றால் எங்கள் ஐயன் திருவள்ளுவர் அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லலாம். அது வந்து நிறைவாக நல்லபடியாக தங்களோட மன நிறைவாக நேர்மையாகவும் சிறப்பாக வாழ்ந்தவர்கள் இறைவனோடு அல்லது கடவுளோடு, நீங்கள் நம்புவது நான் நம்புவதில்லை, கடவுளோடு பக்கத்தில் வைக்கப்படுவார்கள் அப்படி என்பதை திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். நான் நினைக்கிறேன் செல்வமன் தாயார் வானோரையும் தெய்வத்தோடு இருப்பார். நன்றி. நன்றி வரன். அடுத்து சீலையூரை சேர்ந்தவர், அவரும் ஒரு நாட்டுக்கூத்து கலைஞன் யோகி அவர்கள். அவர் ஒரு பாடல் ஒன்று பாடுவார். என்னால் கதிரை மாதா பிரசித்தி பெற்ற ஆலயங்களிலே இல்லாலையிலே ஒரு ஆலயம் சென்ட் ஜேம்ஸ் என்றும் இருக்கிறது, கதிரை மாதா கோவிலும் இருக்கிறது. அந்த வரிசையிலே அந்த அன்னையினுடைய பாடலை இவரது யோகி அவர்கள் பாடுவார். சென்மமா சில்லாத ஜேசிலியே தேவ சிந்தையில் அமைந்த முதலே திரியேக தற்பர் புரியாசனியான திருமருகு ரோசமலரே சன்மமா திரிகையே ஈராறு தாரகை தயங்கு முடிவுனை சென்னியே பயனரையில் திளந்திங்களணி சரணியே தமியன் மன்றாட்டை மதிர் கண்மதி
பிற பஞ்சக்கருங்கடலில் மூழ்கி வகு கவலையுற்றுலைவு கொண்டே கை தூக்குவார் யாரும் வென்றையும் பாதார கரையேற நன்னி வந்த வன்மமென் விளை பொருட்தாட்கொள்ள நின் சுதனை மன்றாடி அருள் கூறுவாய் மலரில் அது சோலை சூழ் சில்லையம் பதிதனில் வாழ் பதிந்த மரிய அன்னையே. நன்றி. நன்றி யோகி. இந்த ராகங்கள் கூட அங்கே கூடு சுற்றும் பொழுது, அதாவது அந்த ஆலயத்தின் அன்னே ஊரை சுற்றி வரும் பொழுது பாட போடுகின்ற ராகங்களிலே இதுவும் ஒரு ராகம். அடுத்து அன்னையினுடைய பேத்தி அவர்கள் மிகவும் விருப்பமானவர்கள் ஒருவர் கஸ்தூரி அவர்களை இப்பொழுது அழைக்கின்றேன். கஸ்தூரி வாருங்கள். அப்பமாவும் நான் காலையில் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போய் திரும்பி 3 மணிக்கு வீட்டில் வருவேன். அதுக்கிடையில் அப்பமா எனக்காக சமைச்சு வச்சுட்டு விண்டோக்கு பக்கத்தில் இருந்து கர்சன்ஸுக்குள்ளால என்னை பார்த்து கொண்டே இருப்பான். நான் வந்த உடனே தலை இழுத்து விட்டு சாப்பிட்டு தீட்டுவான். பேந்து படுக்க போனால் எனக்கு பக்கத்தில் தான் படுப்பான். இது அவ எனக்காக 14 வருஷமா செய்து கொண்டு வந்துவான். நான் அப்பமாவை நினைக்க அவளின் பாசமும் அவ எனக்கு தந்த பாதுகாப்பும் என்னால் எப்பவும் மறக்க முடியாது. அப்பமா இனி எனக்கு இல்லை என்று நினைக்க கவலையே இருந்தாலும் அவ நிறைய பேருக்கு தெரிஞ்சு வச்சு நிறைய பேருக்கு உதவி செய்து நினைக்க சந்தோஷமா இருக்குது. அவளின் அன்பு எப்போதும் என்னோட இருக்கும். அப்ப ஸ்கூல கால வரைக்கும் அப்பமா என்ன எதிர்பார்த்து கொண்டு இருப்பா. இப்ப நான் வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்பமா எங்கென்று தேடுறேன். அப்பமாவே நீ நான் காண இயலாது என்று தெரியும். ஆனா அப்பமாவின் நினைவுகள் எப்போதும் என்னோட இருக்கும். பேச்சியாரிங்க இருக்கும் பொழுது இதை விட அழகான தமிழிலே பேசி வந்தவர். பேச்சியாரிகளை விட்டு அவர் இலங்கையிலே வாழ்கின்ற பொழுது இப்படியான தமிழாக இருந்ததென்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள் எவ்வளவு அழகாக பேசியிருப்பார் என்றால் இவர் கொஞ்சம் ஆக்டிவான பிள்ளை. எல்லோருக்கும் பிடித்தது செல்வத்தினுடைய மகள். அதனாலே கூடுதலாக அப்பம்மாவோடு செல்லம் கூட. ஆகவேதான் இந்த செய்தி கேட்டு அப்பாவோடு அவவும் போய் அங்கே அவருடைய பேத்தியாரின் அந்த அடக்கத்தை செய்துவிட்டு வந்தவர்கள் ஒருவர். அவர் நேற்று அவரோடு பேசும் பொழுது அவர் கண்கலக்கியது. அப்பம்மா கடைசி வரைக்கும் தன்னோட இருந்திருக்கலாம் என்று ஒரு ஆதங்கம் அவருடைய மனதுக்குள்ளே இருக்கிறது. ஆனாலும் அந்த நினைவுகள் நிறைய இங்கே பேச முடியாது தொகையாக எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அடுத்த செல்வத்தினுடைய உறவுகளில் ஒருவர் தான் சுபத்ரா அவர்கள் இப்பொழுது ஒரு பாடல் ஒன்று பாடுவார். சுபத்ரா ஜோன்சன். நிறைவா பல
சோத்ரா ஜோன்சன். அதாவது அன்னையுடைய இந்த பேர பகிர்விலே பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் செல்வம் அவர்கள் உங்களை அங்கோடு அழைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவருடைய நினைவுகள் ஒரு சிலர் பகிர்ந்து கொள்வார்கள். அதன் பிற்பாடு அந்த உணவிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று செல்வம் விரும்புகின்றார். அவசரம் போக வேண்டும் என்றால் தயவு செய்து நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் இன்னும் ஒரு சில அன்பு பகிர்வுகள் இருக்கிறது. அடுத்து அவருடைய நண்பன் ஆசிரியர் மாஸ்டர் கந்தசாமி அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம். எனக்கு நண்பர் செல்வத்தை தெரிந்த காலத்திலிருந்து அம்மாவையும் தெரியும். அவர் என்னையும் தன்னுடைய மகன் போலவே பராமரித்து வந்தார். பராமரிப்பு என்று நான் சொன்னது, அவர் வீட்டுக்கு செல்லும் போது கையில் கொதிக்க கொதிக்க தேநீர் கோப்பையோடு மாஸ்டர் என்று ஓடி வைப்பார். எனக்கும் செல்வத்துக்கு இடையில் காற்று நுழைய முடியாத இறுக்கமான நட்பு உண்டு. பல சமயங்களில் சஹாரா புயல் வீசுவதும் உண்டு. அப்படியான ஒரு காலகட்டத்தில் நான் செல்வத்தை பார்க்க போகாமல் இருந்த நேரங்களில் செல்வத்தை கேட்பேன், மாஸ்டரை காணையா நீ ஏது செய்து ஓட்டிவார்கள். இது செல்வத்தின் வாயாக நான் அறிந்தது. இடையில் நான் அம்மா போகிறார் இலங்கைக்கு என்று அறிந்ததும் சந்திப்பதற்கு ஓடோடி போனேன். அந்த சிரித்த முகத்தை நான் காணவில்லை. மாஸ்டர் என்று அவர் என்னை அழைக்கவில்லை. உலர்ந்து போன ஒரு புன்னகையை கூட அறிமுகமாக அவர் எனக்கு தரவில்லை. செல்வம் அந்த இடைவெளியை பார்த்துவிட்டு சொன்னார், கன்சாய் மாஸ்டர் வந்திருக்கிறார் அம்மா. என்னை அப்படி பார்த்துட்டு தலையை புரிந்து கொண்டார். பிறகு நான் கேட்டேன், அம்மா என்னை உங்களுக்கு தெரிகிறதா? ஒரு மெல்லிய புன்னகையோடு தலையை அசைத்து விட்டு தெரியவில்லையே. அப்பொழுது எனக்கு தெரிந்தது, அவர் நினைவு சுவட்டில் வேகமாக வடுக்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய நினைவின் ஆதாரமாக இந்த சிறிய கவிதையை அவருக்கு சமர்ப்பிக்கின்றேன். நினைவுகள் உறங்கவில்லை. ஆவி அலைவரப்பும் தேநீரின் பொதியை கையிலே தாங்கி மாஸ்டர் என்று அழைப்பார். உள்ளத்து வாத்சல்யம் உதட்டில் விகாசிக்க தொலைத்த இடம் பொழுதை சொற்கூட்டும் உன் கண்கள். மார்கழி மாதத்தின் செவ்வரத்தை பூத்த மாக்கோலமாய் நீ. பூவின் நிழலில் நினைவுகள் உறங்கவில்லை, விழித்தே இருக்கின்றன இக்கணத்தில். காலம் நெடியதல்ல, கணப்பொழுது மீண்டும் சந்திப்போம் ஏதோ ஒரு தளத்தில், புலப்படா புள்ளியொன்று. வணக்கம். காற்று புக முடியாத பாச பிணைப்பின் துடிப்பில் கவிதையை வரைந்த எடுத்து வந்த ஆசிரியர் கந்தசாமி அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து மீண்டும் அவருடைய பெருக்கமான ஒரு நண்பர்களில் ஒருவர் நாட்டுக்கூத்து கலைஞர் வெலிஞ்சி மூத்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இன்றைக்கு உடல்நிலை நன்றாக இல்லை. இருந்தாலும் இது ஒரு ஆத்மார்த்த காரியம் என்ற காரணத்தால் நான் இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டேன். எனக்கு இருமல் இருக்கின்றது. இருமலா இசையா இருக்கின்றது என்பதை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இடையில் இருமல் வந்தால் மன்னித்துக் கொள்கிறேன். கண்டதொரு
தன்னை காலமெல்லாம் கொண்டலைந்த பெண்ணொருத்தி கனவில் வந்தார். என் மகனை கண்டனையோ என்று கேட்டார். இரவுக்குள்ளே மீண்டும் அவள் போய் மறைந்தாள். எந்தன் சிங்கார பொற்கிழவி ஒக்கை வாய் சிரிப்பழகி சில்லாலை சந்தக்காரி என் சீமாட்டி நீ எந்தன் சொந்தக்காரி. நீயோ ஒற்றை மரமாய் நின்றாய். ஒரு தோப்பி கண்டு கொண்டாய். வற்றாத பாசக்காரி என் கிரேசம்மா சொக்கும் அம்மானை காரி. வெள்ளை முடி மீதில் ஒரு கருப்பு கொண்டை எப்படியோ வந்ததென வினவும் என்னை வக்கணையாய் நாலு வார்த்தை கேட்கும் முன்னை இப்புயில் எத்தினம் நான் மீண்டும் காண்பேன். நாங்கள் அத்த கூவியல் மேலே தாவும் கூரங்காயானோ அன்பாலேயாவும் ஆகும். அதைத்தானே ஆச்சி நீ சொல்லி போனா. உந்தம் விண்ணக நம்பிக்கைகள் கற்பனை கண்ணில் கண்டா. மன்னகம் நீரிலும் என் தாயுன்னை மறவாது வாழ்ந்திருப்போம். என் தாய்க்கு என் ஆத்மார்த்தமாக அஞ்சலிக்கிறேன். நன்றி வெளிச்சுமுதன் அவர்களே. அதாவது இந்த பாடல்கள் அவரை பற்றி பேசுவதெல்லாம் அவருடைய விருப்பத்திற்கிணங்க நமது பாரம்பரிய கலை வடிவத்திலே நாட்டுக்கூத்து முக்கியமானது. இரண்டாவது யாழ்ப்பாணத்து சொத்து என்பார்கள். ஈழ தமிழர்களுடைய சொத்தும் வடமோடி தென்மோடி என்று அந்த தென்மோடி பாணிதான் கூடுதலாக யாழ்ப்பாணத்திலே பாடப்படும். அம்மாவுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஒரு கூத்திலே வீரம் வரும், சோகம் வரும், நகைச்சுவை வரும், பலவிதமான ராகங்கள் வரும். ஆனால் ஒருவர் சாக போகின்றார் என்று ஒரு சோக ராகங்கள் வரும். தாடிசியோடு சேர்ந்த தரு இப்பொழுது அவர் பாடிவிட்டு சென்றிருக்கின்றார். இது அன்னைக்கு பிடித்து இப்பொழுது அவ உயிரோடு இருந்திருந்தால் அந்த பாடலுக்கு அவவே எழுப்பி அவருக்கு கட்டிப்பிடித்து புத்தம் கொடுத்திருப்பார். அற்புதமான ராகங்கள். நன்றி. அதையடுத்து கடுகு சிறிதாக இருந்தாலும் காரம் பெரு என்பார்கள். பேராசிரியர் சேர்ந்தவர்களை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நாம் வாழுகின்ற காலத்திலே
அவரோடு வாழ்வதை பற்றி நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அவ்வளவு பெரிய அறிஞன், அவருடைய அப்பா கூட பெரிய அறிஞன். அந்த வரிசையிலே தான் பேசாவிட்டாலும் என் மனைவி இந்த அன்னைக்காக ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் என்று இங்கே செல்வத்திடம் சொல்லியிருக்கின்றார். ஆகவே I want to call upon Mrs. Sherin Aiken. Vanakkam. It's really an honor for me to say a few words, and I want to start by offering my condolences to Salman and his family. Although I didn't know your dear Amma personally, I can tell from the thoughts and feelings that have been expressed this evening that she was a woman of valor, a strong woman, a woman of great courage. And I want to offer to you and your family a few reflections on the passing of a mother, because it's about 7 years almost exactly that my own mother passed away. And I have two observations really to share. The first one is that no matter how old one's mother is when she eventually passes, no matter whether it's expected or unexpected, no matter whether we were with her when she passed or if we weren't, it's always like a knife in our heart to lose a mother. It doesn't matter how old we are, even as, big adults, it's a knife in one's heart. It's a great loss, and I feel for you and your family. At the same time, I want to share with you the reflection of one of our twins, who's now 6, but when she was 3, and I was trying to explain to her about how my own mother passed away before she was born and where she was. And I tried to explain the idea of heaven, but it was a little bit too abstract for her 3-year-old mind. And I ultimately said to her, well, heaven can be where you want it to be, because she was asking repeatedly, where is heaven? And she looked up at me with her big eyes and said, so heaven is in my heart, right? And I smiled, and she said, so that's where your Amma is, in your heart. And I said, yes. And may I just say to you, Salvam, and to everyone here, that we should all keep our mothers alive and those who are passed in our hearts forever. And we will stand on their shoulders and continue to live a good life. In my own tradition, which is Jewish, when someone passes, we always say, may their memory be for a blessing. So to Teresa Amma, may your memory be for a blessing. Thank you. She also profession. So thank you very much, Professor Sherin Aiken. அடுத்து இவருடைய செல்வத்தினுடைய நண்பர்களில் ஒருவர் தான் ஜெய்ஹரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி. பேச்சாளனுக்கு மிகப்பெரிய தட பசி தான். அவர் சொன்னார், நஞ்சு இருக்கிற பார்க்குற ஆட்களை பார்த்தால் கிட்டா இன்னைக்கு சாப்பிடணும் போல இருக்குது. நான் காலப்புற 4:45 திருவிழையை போனேன். அப்படியே வாரம் இதில் ஏன்னதை நான் சொல்றேன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளுக்கு மேலாக எனது தாய் நல்லூர் கோயில் முதல் மணி அடிக்கும் 4 மணிக்கு எழுந்து சமைச்சு பிள்ளைகளுக்கு வச்சு போட்டு ஒரு 6 மணி போல அவ எங்களை தட்டி எழுப்ப துவங்குவார். ஏன்னு சொன்னால் நாங்கள் அவருக்கு சாப்பாடு கட்டணும், அதுக்கு வாழையில வெட்டி வாட்டி அதை கட்டி கொடுக்கணும். அந்த டைம் தான் நம்ம வெடிக்கிற நேரம், அதாவது அந்த உடைகளை அணிகிற நேரம். அது பிரபாவை ஏற்றி கொண்டு போய் ஒரு 6:30 மணிக்கு கொக்குவில் ஸ்டேஷன்ல ஜானதேவியில ஏற்றி விட வேணும். அவர்களுக்கு சில வேலை செய்தவர். அப்புறம் நாங்கள் படுத்திருப்போம். சில நேரம் அண்ணன் அல்லது நான் யாராவது உடம்பு இருக்கிறார்கள். அவர் நினைக்க என்ன ட்ரெயின் எனக்கு ஞாபகம் இல்லை. அது கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணிக்கு திருப்பி கொக்குவிலுக்கு வரும். அதில் தங்குவா. சில நேரம் நாங்கள் இல்லாட்டிக்கும் அவர் நடந்து எங்களை தட்டி ஒழுப்பி கிளிநொச்சியிலிருந்து சில நேரம் பால் வேண்டி கொண்டு வருவா. அதை காய்ச்சி எங்களுக்கு ஒழுப்பி தந்து போட்டு தான் அவ புறத்திரைக்கு போய் திருப்பி அவர்களை காலம்பதிரியோடு போடுவாங்க.
ஏன் நான் சொல்றேன்னு சொன்னால் இன்றைக்கு சர்வதேச பெண்கள் தினம். இந்த தினத்துல ஒரு தாய்மை சம்பந்தமாக நாங்கள் நினைவு கூறுவது சால சிறந்ததாக இருக்கும். எனது தாயோ அல்லது செல்வத்தின் தாயோ எந்த தாய்க்கும் இந்த மனநிலை தான் இருக்கும். எப்பொழுதுமே தனது குழந்தைகள் அதை காப்பாற்றுவது, அவர்களுக்கான அந்த உபசரிப்பை செய்வது கடைசி வரைக்கும் தாய்மைக்கு உள்ள இருக்கணும். அதான் மேல நாங்கள் அந்த பிரார்த்தனை நடக்கும் பொழுது ஒரு பிரார்த்தனை மன்றாட்டம் நாங்கள் கேட்டிருப்போம். ஒரு மரணம் இல்லாத நினைவு சார்ந்து அவருடைய வாழ்வு போல் இருக்க வேண்டும் என்ற ஒரு மன்றாட்டை நாங்கள் கேட்டிருப்போம். அதே போல எங்களுடைய இதில் ஒன்று இருக்குது, பிறவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் புறப்புண்டேன் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்கின்றே நாங்கள் சொல்லிக் கொள்வோம். தாய்மை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வதென்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அது ஒரு உணர்வு, அது குழந்தைக்கும் தாய்க்குமான ஒரு உணர்வு. அதை எப்படி விளங்கப்படுத்த முடியாது, நாங்கள் அதை அனுபவித்துத்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த உணர்வு தான் அந்த தாய்மை என்ற உணர்வு தான் நினைவாற்றலையும் மறவாமையை தொடர்ச்சியாக இந்த உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிற அந்த தாய்மை தான். அந்த தாய்மை இல்லை என்று சொன்னால் எல்லாமே மறந்து, எல்லாமே இயக்கமற்று விடும், இயங்குதல் நின்று விடும். எனவே இன்றைய இந்த நாள் ஒரு நல்ல நாளில் நாங்கள் ஒரு தாயை நினைவு கூறுகிறோம். அவரோட வீட்டுக்கு போற நேரம் எல்லாம் என்னுடைய மகள் அவருக்கு ஒரு பேர உள்ள மாதிரி தான். அநேகமாக அவருடைய கிறிஸ்துமஸ் நாளில் நாங்கள் செல்வது வழக்கம். அவருக்கு கூப்பிட்டு இந்த மகளுக்கு கையில 5-10 கொடுத்து விடுவார். அந்த நினைவுகள் என்னோட எப்பொழுதும் இருக்கும். இந்த தாய்மை, இந்த அந்த நினைவுகள் எப்பொழுதும் உங்களோட இருக்க வேண்டும் என்று கூறி நன்றி இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு. ஆரம்பத்தில் சொன்னேன், செல்வத்தினுடைய நண்பர்கள் தமிழை வளர்ப்பதிலும் தமிழை ஆய்வதிலும் நல்ல இலக்கியவாதிகள். அந்த வரிசையிலே அவர்களுள் ஒருவர்தான் இவர் ஜெயகரன். இந்த நிகழ்வு இன்னும் ஒரு சில பகிர்வுகள் தான் இருக்கப் போகின்றது. இது எங்களுடைய கிறிஸ்தவ மதத்தின்படி அல்ல, எல்லா சமயங்களிலேயும் இப்படியான இரண்டு உரைகள் வழிபாடுகள் இடம்பெறுவதுண்டு. ஏன் நமது சகோதரர்கள், சைவ சகோதரர்களுடைய அந்த இரங்கல் உரைகளிலே கூட பட்டினத்தாருடைய பாடல்களை கூட பாடுவார்கள். விட்டு விட்டு போகுது இருவிட்ட உடனே உடனே சுட்டுவிட போகின்றார் சுற்றத்தார் பட்டது பட்டு என் நேரமும் சிவனை ஏத்துங்கள் போற்றுங்கள் சொன்னேன் அதுவே சுகம் என்று. இது பட்டினத்தாருடைய பாடல். இந்த பாடல் கூட இப்படியான இடங்களிலே தான் பாடப்படும். அதை நினைவு கூறுவதுதான் இது. ஆகவே செல்வத்தாருடைய நண்பர்கள் என்ன ஒருவர் இந்த அன்னைக்கு கூட தமிழிலே ஒரு பக்தி என்று சொல்லும் அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது. சிறு கதைகள் வாசிப்பதில் ஆர்வம் இருந்ததனால் தான் அவருடைய மகனுக்கு இந்த இலக்கிய ஆய்வு வந்தது. அதை நிரூபிக்கலாம். ஆகவே அவருடைய பாடல்கள், சினிமா பாடல்களும் விருப்பம் இருந்தாலும் பாரதியார் பாடலிலும் என்னுடைய தாய்க்கு விருப்பம் உண்டு. ஆகவே அந்த பாரதியாருடைய பாடலை பாடுவதற்காக செல்வனின் நண்பன் செழியன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு அருமையான நண்பனை தந்த அம்மாவுக்கு எனது அஞ்சலி. மங்கியத்தோ நிலவினில்லே கனவினிது கண்டே மங்கியதோ நிலவினிலே கனவினிது கண்டே மங்கியதோ நிலவினிலே கனவினிது கண்டே. வயது 16 இருக்கும் இளவயது மங்கை
வயது இருக்கும் இளவயது வந்து பொங்கி வரும் பெருநிலவு பொங்கி வரும் பொருநிலவு போன்ற ஒளி முகமும் பொங்கி வரும் பெருநிலவு போன்ற ஒளி முகமும் புன்னகையின் புது நிலவும் புன்னகையின் புது நிலவும் போன்ற ஒரு தோற்றம் மங்கியதோ நிலவினிலே கனவினிது கண்ணே துங்கமணி மின் போல் வடிவத்தவன் துங்கமணி மின் போலும் வடிவத்தவன் தூங்காதே 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 எழுந்தென்னை பார் என்று சொன்னார் அங்குதனில் கண் விழித்தேன் அங்குதனில் கண் விழித்தேன் அடடா 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 அழகின் தெய்வம் தான் அது வென்று மங்கியதோ நிலவினிலே கனவினிது கண்டே காலத்தின் விதியை மதி கடந்திடுமோ என்றேன் காலத்தின் விதியை மதி கடந்திடுமோ என்றேன் காலமே மதிக்கோ கருவியம் காலமே 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 மதிக்கோ கருவியம் ஞானத்தில் விரும்பியது ஞானத்தில் விரும்பியது நன்மோ என்று ஞானத்தில் விரும்பியது நன்மோ என்று நாளிலே ஒன்று ரெண்டு படித்திடலாம் நாளிலே ஒன்று ரெண்டு படித்திடலாம் மங்கியதோ நிலவினிலே கனவினிது கண்டே ஏலத்தில் விடுவதுண்டோ ஏலத்தில் விடுவதுண்டோ எண்ணத்தை என்றே ஏலத்தில் விடுவதுண்டோ எண்ணத்தை என்றே எண்ணினா எண்ணியது நன்கான் எண்ணினா நாம் எண்ணினா எண்ணினா எண்ணியது நன்கான் நாம் எண்ணினால் எண்ணியது நன்கான் இந்தியதோ நிலவினிலே கனவினித்து கண்டே சுமார் 53-54 வருடங்களில் இருக்கும் நினைக்கின்றேன். இந்த பாடல் பாரதியாரின் பாடல்களும் திரைசை பாடல்களிலே இடம் பிடித்ததுதான். டி.எம். சௌந்தரராஜன் பாடிய பாடல். இந்த பாடல் அம்மாவுக்கு மிகவும் பிடித்தமான பாடல். அந்த காலத்திலே அந்த பாடலிலே லயமானவர்கள். செழியனுக்கு பாராட்டுகள், நன்றி. அடுத்து மீண்டும் அம்மாவுக்கு விருப்பமான கோயில் பாடல் ஒன்று இருக்கின்றது. அது அருமையான பாடல்.
என்றால் அம்மாவுடைய விருப்பத்தை இன்று நிறைவு செய்ய வேண்டும் என்றுதான் தனது இலக்கியவாதிகளோடும் உறவுகளோடும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார். ஆகவே ஆசிரியை சித்ரா ஃபீலிக்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி அவர்களுக்கு. அடுத்து இறுதியாக நன்றி சொல்லுகின்ற நிகழ்வு. அதற்கு முன்னதாக திருமதி செல்வம் அவர்களையும் ஒரு பாடலுக்காக அன்போடு அழைக்கின்றோம். அம்மா என்றே உன்னை அழைத்திடுவேன், அம்மா என்றே உன்னை அழைத்திடுவேன். இம்மாநிலத்தில் நல்மாதிரியே மாத்திரம் புகழே அம்மா. இம்மாநிலத்தில் நல்மாதிரியே மாத்திரம் புகழே. தாயவளின் நரவணைப்பில் சேயும் மகிழ்ந்திருக்கும், தாயவளின் நரவணைப்பில் சேயும் மகிழ்ந்திருக்கும். தரணியில் நானும் தவிப்பதென்ன, தாயும் தனன்பின் நிகரென்ன. இயேசுவை போல என்னையும் அணைத்து இனி ஒரு தடை என்ன அம்மா.
இந்த பாடல்கள் மாதாவுக்காக வீடுகளில் இருந்து அநேகமாக தாய்மார் பாடுகின்ற பாடல். அந்த பாடலை பாடியதற்கு தேவராணி அதாவது திருமதி செல்வம் அவர்களுக்கு நன்றி. அடுத்து நன்றி கூறுவதற்காக செல்வம் அவர்களை நம்மோடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே நன்றி கூறும்போது ஃபீலிக்ஸுக்கு நன்றி கூறுவேன். ஏன்னா அவர் கேட்க விருப்பம் இல்லாத ஒரு பாட்டை ஃபீலிக்ஸ் எனக்காக பாடுவேன். அதுவும் அன்னியை நினைந்து பாடுகின்ற பாடல் தான். பத்து மாதம் சுமந்திருந்து பெற்றாள், பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தாள், பித்தகராய் கல்வி பெற வைத்தாள். அன்னையை போலொரு தெய்வமில்லை, அன்னையை போலொரு தெய்வமில்லை, அவள் அடிதொட மறப்பவன் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போலொரு தெய்வமில்லை. துன்பமும் தொல்லையும் எதிர்கொண்டே இன்பமும் தொல்லையும் எதிர்கொண்டே நம்மை சுகம் வர வைத்திடும் கருணை வெள்ளம், சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம். அன்னையை போலொரு தெய்வமில்லை, அவள் அடிதொட மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போலொரு தெய்வமில்லை. நாளெல்லாம் பட்டினியா இருந்திடுவார், ஒரு நாளிகை நம் பசி பொறுக்க மாட்டார், மேலெல்லாம் இழைத்திட பாடுபட்டே மேன்மையாய் நாம் வாழ செய்திடுவார். அன்னையை போல் தெய்வமில்லை. என்னுடைய அன்னைக்கு அம்மா இங்கே வந்து 20 வருடங்களாக வாழ்ந்தது. அம்மா போகிறது தற்செயலானது. அப்போ அம்மாவுக்கு இது ஒரு அஞ்சலி செய்ய வேண்டும். ஆனால் எனக்கு உறவுகள் குறைஞ்சனா பெரும்பாலும் என்னுடைய நண்பர்கள் தான் இருக்கிறேன். நான் அவை என்னுடைய சிறிய உறவினர்களும் நண்பர்களும்
ஒரு தனிமனிதனாக என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீங்க. இது ஒரு நல்ல சொல்ற நேரம் தான். ஒரு சிறிதாக என்னுடைய அம்மாவை நினைவு கூறுவது. என்னுடைய முதல் ஞாபகம் அம்மாவை பற்றியது. ஒரு கடற்கரையிலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அம்மா என்னை பிடிச்சு கொண்டு நான் ஓடாதே என்றுவாங்க. அது எவ்வளோ காலம் மட்டும் எனக்கு தெரியல. அது என்னுடைய அப்பனுடைய ஊராக இருக்கலாம். பிறகு நான் பள்ளிக்கூடமாக இருக்கணும். வைத்தியபுர மாஸ்டர் தேசம்மா நீ போ அவன் வருவன். அம்மா என்னை விட்டுட்டு போகாமலே நின்றுட்டா. தேசம்மா நீ போ அவன் வருவான். இதுதான் என்னுடைய அம்மாவுடைய முதல் ஞாபகம். அம்மாவுடைய கடைசியாக அம்மாவுடைய கதை கேட்கு. என்னுடைய மகள் புது வருடத்துக்கு அங்கே நின்றவள். அதுக்கு பிறகு ஒரு நாள் தான் அம்மாவோட கதைச்சேன். எனக்கு இன்னும் சொல்லணும்னு நினைச்சேன்னா இன்னும் மறந்து போனேன். இது ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன். நீ ஒவ்வொரு நாளும் மறக்கிறான். இல்லை இன்னும் சொல்லணும்னு நினைச்சேன்னா மறந்து போனேன். அவன் நான் நாடகம் எடுக்கிறேன் அம்மான்னு. அடுத்த நாள் போன எடுக்க அம்மாவுக்கு உதவி செய்யறதுக்குள்ள சொன்னால் அவன் நித்திரியா இருக்கிறாங்க. அவன் செல்வம்னு சொன்னால் அந்த நித்திரி எனக்கு துடிச்சிடுவான். அவன் சொல்கிறான் அந்த அம்மாவோட உதவி செல்வம் இருக்கிறாரு. அம்மா எடுக்க இங்கே போனேன். அவன் நித்திரியா கிடக்கிற எழுப்புறாங்க. இது ஒரு 10ஆம் தேதி அப்படி இருக்கலாம். நான் அந்த 4 மணிக்கு எழுப்பி புதிய 4 மணியோட எழுப்பி நான் நினைச்சேன் இனிமேல் வாழ்க்கையில் என்னுடைய அம்மாவோட கதை தீராது. அம்மாண்டா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார் ஸ்ரீஸ்காந்தன். அவர் அன்னைக்கு ஒரு கதை சொன்னார். அவர் ஒரு பேங்க்ல இன்னைக்கு பெரிய மேனேஜராக இருக்கிறார். அவருக்கு அந்த பதவி உயர்வு திடீரென்று கிடைச்சிது. அவர் நினைக்கிறார் இந்த பதவி உயர்வை யாருக்கு சொல்லலாம். அவர் மிக மகிழ்ந்து போயிருக்கிறார். அப்படி எதிர்பார்க்கல. என்னுடைய மனைவிக்கு சொல்லலாமா, என்னுடைய மகளுக்கு சொல்லலாமா, என்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லலாமா? இல்லை, அப்பா கூட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அதுதான் முதல் அம்மாவுக்கு தான் சொல்லுவோம். நான் ஒரு பேங்கில் மேனேஜர் ஆகிட்டேன். இவர் அவசரப்பட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா எனக்கு முகாமையாளர் வேலை கிடைத்துட்டு வந்தாங்க, தம்பி சாப்பிட்டு விடியோடான்னு கேட்டார். இதுதான் அம்மா. அவர்களுடைய எந்த நேரமும் எங்களை பற்றி நினைவுதான் இருக்கின்றது. அம்மா மிக கஷ்டமான ஒரு சூழலில் வளர்ந்தவர். ஒரு ஊரில் கைப்பண்ணாக இருக்கிறது என்பது மிகவும் கஷ்டம். ஒரு கத்தோலிக்க யாழ்ப்பாண கத்தோலிக்க பின்னணி உள்ள கிராமத்தில் ஒரு கைப்பண்ண வாழ்வது என்பது, சொத்து பற்றி இல்லாமல் ஒரு கைப்பண்ண வாழ்வது என்பது மிக கஷ்டமான ஒரு விஷயம். அந்த கஷ்டத்திலும் நாங்கள் ஒழுங்காக நேர்மையாக வாழ்வது. அம்மாவுடைய கடவுள் நம்பிக்கை தான் காரணம். கடவுள் இருக்கிறாரோ இல்லையோன்றது வாழ்க்கை முழுக்க ஒரு பிரச்சனையாக இருக்கு. அந்த நம்பிக்கை இல்லாட்டா நான் அப்போ செத்துருப்போம். அம்மாவுடைய தாரக மந்திரமே திருவாசகம் தான். இவன் பொழுதும் என் நெஞ்சை விட்டு நீங்க நாதந்தாள் வாழ. இதுதான் அம்மாவுக்கு கொடுத்த நம்பிக்கை. இப்போ என்னோட நண்பர் செல்லியன் பாடினார். இந்த பாரதியார் பாடல், காலத்தில் விதிதன் மதி வென்றிடுவான், காலமே விதி இருக்கோர் மதி என்றார். ஞானத்தில் விரும்புவது நன்மோ என்றோ நாளிலே 1-2 படித்திடலாம். கடவுளை நம்பினதால நான் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் இல்லை. அந்த நம்பிக்கை வாழ்க்கை மீது தந்து அதை என்னுடைய அம்மா எனக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார்.
இப்போ கடவுளை நம்புறதால நாங்கள் பெருசாக சாதிச்ச ஒன்று இல்லை. அல்லாட வாழ்க்கையில் சரிஞ்சு போய் வாழ்க்கையில் மிக துன்பப்பட்டு யாரும் துன்பப்படுற நேரத்தில் வல்லவரான் நம்மை வருத்துவது கொல்லவல்ல நம்மளுள்ள கொல்லா குணமடக்க என்று சொல்லி தேற்றுவோம். அதுக்காகத்தான் நம்ம அம்மாவுக்கு 84 வயது, எனக்கு 60 வயது கிட்ட அப்படி சாவு பெரிய விஷயம் இல்லை. ரெண்டாவது ஒரே ஒரு மகன் என்னை வளர்த்தவா, அவள் என்னுடைய 20 வருடங்கள் இருந்தவர். அந்த கடைசி நேரத்தில் அம்மாவோட நான் இருக்கையில் என்ற அந்த தூக்கம் எனக்கு வாழ்க்கை முழுக்க இருக்க போகுது. அதுதான் அந்த என்னுடைய மரணம் எங்களுக்கு தெரியும். நான் வாசிக்கிறாங்க வாழ்க்கையை ஒரு பகுதி தான் மரணத்தில் ஒரு பகுதி தான் வாழ்க்கையை தொடங்கி கொள்ள முடியும். அந்த தூக்கம், அந்த கடமையை நான் ஒழுங்காக செய்யணுன்ற ஒரு தூக்கம் மனதை கொண்டு வேதனைப்படுத்துது. அதுதான். ஆனால் அம்மா ஒரு நல்ல சாவச்சது. அம்மா இந்த சாயில கடந்த பற்றி என்னுடைய மாமா சொன்னார். பின்னேரம் 3 மணிக்கு எங்களோட மாதா கோயிலில் சேர்ந்த மரியாதை செய்கிற பெண்கள் அம்மா அதில் செய்கிறது சுற்றி வர செவிச்சு போட்டு நின்று அவர்கள் அந்த பிரார்த்தனையை முடித்து ஆமேன் சொல்ற நேரத்துக்கு அம்மாவுடைய தலை சவுண்டு இதை எங்கள் ஊரில் சொல்லி பெரிய ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ நானும் என்னுடைய மகள் போயிருந்தால் அவள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த கடைசி நேரத்தில். அவள் உண்மையிலே அவ்வளவுக்கு நிம்மதியாகி நாங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த தன்னுடைய ஆட்சி அப்பு அஞ்சியார்கள் அடக்கப்பட்ட அந்த கல்லறைக்கு பக்கத்திலே அடக்கிறது அவருக்கு திருப்தி. ஒரு இலக்கியமாக சொல்றேன்னு சொன்னால், கரையெல்லாம் செண்பகப்பூ, காடெல்லாம் பிச்சிப்பூ, வழியெல்லாம் மணக்குதம்மா, நல்ல மகள் நடந்த பாதை. இதெல்லாம் தான் என்னுடைய அம்மா அவருடைய புத்தகத்தில் சில குறிப்பிட எழுதியிருக்கின்றேன். நான் இப்பொழுது சில நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே இல்லை, இங்கே நான் கருவறை உதவி பெற்றிருக்கேன். சில்லாலையில் அந்த ஊர் அயலட்டை எல்லாமாக சேர்ந்து அம்மாவுக்கு கடைசி நேரத்தில் உதவியாகவும் அடக்கத்திலும் கோயில் அங்கே பூசையிலும் பங்கு பெற்றி நன்றியாக இருந்தார். ஏன்னா அம்மா 20 வருஷம் இங்கே இருந்துட்டாங்க. அங்கே ஒரு புதிய தலைமுறை, புதிய ஆக்கள், கிராமமே மாறிவிட்டது. கிராமத்திலே ஆக்கள் இல்லை. எனக்கு ஒரு பயமாக இருந்தது. நாங்கள் ஒரு செத்தவர்கள் சொன்னால் அந்த நேரத்தில் பறை அடிக்கும், உரம் அடிக்கும், பேண்ட் அடிக்கும், பிரேசில் நடக்கும். நான் போகிறேன், அவர் 25-30 பேராக நிற்கணும். எனக்கு ஒரு பயம் வந்துட்டது. கனடாவிலே அம்மா இருந்திருக்கிறாங்க. பிறகு அந்த ஊரெல்லாம் கூடி அந்த நிலாந்தன் என்னோட சொன்ன பயப்படாதீங்கோ, கிராமம் அப்படி எல்லாம் சூழ்ந்து இருக்கும். பின் மத்தியானத்துக்கு மேலே அந்த கிராமம் முழுக்க சாதி கடந்து எல்லாரும் குடியிருந்தார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். குறிப்பாக இங்கே எனக்கு பல பேர் இந்த செய்தி கேள்விப்பட்டவுடனே என்னுடைய நண்பர் திலீப்குமார் என்னோட காலையில் வந்தவர் என்ன ஃப்ளைட் 8 மட்டும் அவர் என்னோட நின்றார். என்ன அப்படி வரணுன்றார். எல்லா விஷயங்களும் தாங்கி படிக்கின்ற செல்வன் எனக்கு மிக நெருங்கிய நண்பரோட முருகதாசன் நினைத்து பார்க்குறேன். இப்படி பல நண்பர்கள் முகநூலில் எனக்கு செய்தி அனுப்பினார்கள், டெலிஃபோனில் செய்தி அனுப்பினார்கள். உலகத்தில் பல்வேறு பதியக்கூடிய இலக்கியக்காரர்கள் என்னோட தொடர்பு கொண்டு எனக்கு தன்னுடைய அனுதாபத்தை செய்துள்ளார். நான் ஒரு நன்றியும் ஒதுக்கி சொல்லவில்லை. இது ஒரு சந்தர்ப்பம். இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் நான் போக முதல் இந்த லங்காசிரியில் என்னுடைய நண்பர் கருணா, இதில் எனக்கு தெரியாது அம்மா இறந்தது. ஆனால் அங்கே போக கருணா கழுது செய்து லங்காசிரியில் வந்திருக்கு. நான் சின்னாரைக்கு போக முடியும். அப்படியான ஒரு நண்பர்கள் அம்மா ஒரு நண்பர்களே இங்கே இருக்கிறோம். அம்மாவுடைய நண்பர்கள் அதை விட இங்கே நியூட்டன் குடும்பம் அம்மா கட்சியெல்லாம் கோயிலில் கண்டவர். அம்மா இங்கே சத்திரை சிகிச்சை செய்து 2 மாதம் படுக்கையாக இருந்தவர். அவர்கள் வீட்டை கூட்டிக் கொண்டு போய் தற்செயலாக கோயிலில் கண்ட ஒரு நட்பு கூட்டவே அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவும் அன்பாக பிளக்கக்கூடியவா. அவருக்கு சொந்தம் இல்லை, அயலோ தாயோ அந்த பழமொழி கிணங்க வாழ்ந்தவர். இப்படியெல்லாம் நீங்கள் என்னுடைய அம்மாவுடைய நினைவு கொண்டு வந்ததுக்கு எல்லோருக்கும் தனிப்பட்ட விதமாக சொல்லாட்டம் எல்லோருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். நல்லது. இத்தோடு இந்த இரங்கல் நிகழ்வை நிறைவு செய்து கொள்கின்றோம்.
வேண்டும். அதாவது ஒரு இந்த வேளையிலே அவரோடு சேர்ந்து அவருடைய அந்த கவலையை பகிர்ந்து கொள்வதிலே தான் எங்களுடைய அன்பு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. உண்மையிலேயே அவருக்கு சொல்லும் பொழுது ஒரு கவலை தான் என்றால் தான் வந்து வேளையிலே இருக்கவில்லை என்று அது அன்னையை பிரிப்பது உண்மையிலேயே கஷ்டம்தான். இருந்தாலும் என்னுடைய நிகழ்வுகளிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் அவருடைய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அம்மாவின் ஆன்மா சாந்தி அடைய எல்லோரும் இறைவனை பிரார்த்திப்போம் என்று கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. Captain.